உலக அன்னையர் தினத்தை முன்னிட்டு சுதா கருத்தரிப்பு மையம் நடத்தும் குழந்தையின்மைக்கான மாபெரும் இலவச மருத்துவ ஆலோசனை மே 31 வரை அனைத்து கிளைகளிலும். மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தை பகுதியில் நடைபெறும் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் எழுச்சி பெருவிழா மாநாட்டிற்கு செல்லும் பாமக தொண்டர்களால் மதுராந்தகம் அடுத்த ஆத்தூர் சுங்கச்சாவடியில் வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் செந்தில்குமார் வழங்கிட கேட்கலாம். செந்தில்குமார் வணக்கம். தற்போது எவ்வளவு நேரமாக அங்கு போக்குவரத்தில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது, என்ன நிலவரம்? செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்துள்ள திருவிடந்தை பகுதியில் கடந்த 12 வருடத்திற்கு பிறகு நடைபெறும் பாட்டாள மக்கள் கட்சியின் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் மாநாட்டிற்கு வட மாவட்டம் மற்றும் தென் மாவட்டத்திலிருந்து செல்லும் தொண்டர்களின் வாகனங்கள் அதிகமாக செல்வதால் செங்கல்பட்டு மாவட்ட எல்லையான அச்சரப்பாக்கம் ஆத்தூர் சுங்கச்சாவடியில் இருந்து அச்சரப்பாக்கம் வரை சுமார் 5 கிலோமீட்டர் அளவில் வாகனங்கள் தேசிய நெடுஞ்சாலையில் நிற்பதால் தேசிய நெடுஞ்சாலை முற்றிலுமாக சம்பித்து போனது. மாமல்லபுரம் பகுதியில் நடைபெறும் பாட்டாள மக்கள் கட்சியின் மாநாடு மாலை என்பதால் காலையிலிருந்து தற்பொழுது வரை திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் தொடர்ந்து வாகனங்கள் செல்கின்றது. மேலும் வார விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு சென்ற வாகனங்கள் மீண்டும் சென்னை நோக்கி அதிகப்படியான வாகனம் செல்வதால் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கு காரணமாக உள்ளது. உலக அன்னையர் தினத்தை முன்னிட்டு சுதா கருத்தரிப்பு மையம் நடத்தும் குழந்தையின்மைக்கான மாபெரும் இலவச மருத்துவ ஆலோசனை மே 31 வரை அனைத்து கிளைகளிலும்.